He wanted his chosen to be number one. அவர் தேர்ந்தெடுத்த ஆரோனை உயர்த்தணும், அவனுக்கு எப்பயுமே ஆகாரம் கொடுக்கணும். ஏன்னா he was the word of God in Egypt. Aaron's rod was greater than the Pharaoh's rod. அந்த ஒரு நன்மைக்காகவும் லேவியர்கள் தன் சார்பில் நின்று பட்டயத்தை எடுத்தனாலையும் ஆண்டவர் அந்த சந்ததிக்கு இயேசு வர வரைக்கும் பலன் செய்தார். யாரெல்லாம் கர்த்தர் உயர்த்தி வைக்கிறாரோ அவங்களெல்லாம் அவர் ரசிக்கிறார். யோசேப்பே, நீ ஒண்ணும் இல்லாம இருந்த, உன்னை உயர்த்தி உன் பின்னாடியே நான் வந்து பாக்குறேன். நீ எப்படி பார்வோனோடு கூட வாழ்ற, எப்படி செகண்ட் பர்சனா இருந்து பார்வோனை எகிப்தை நடத்துற. I want to be with you and watch your testimony. தானியேலே, நான் உன்னை உயர்த்திட்ட பிற்பாடு நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ற நான் பார்க்கணும். அங்க என்னை பத்தி பேசுவியா? அங்க என்னை பத்தி ஜனங்கள்கிட்ட சொல்லுவியா? நான் உன்னை கண்ட நாள் முதல், நான் உன்னை அழைத்த நாள் முதல் என் பிரச்சனத்தை என் முகத்தை உண்மையிலே வச்சிருந்தேன். என் முகம் உன் கூடவே இருந்துச்சு. நீ என் முகமா மாறினியா? எஸ்தர், நீ ஒரு அண்ணாத பொண்ணு. நான் உன்னை அபிஷேகித்து உயர்த்தி வந்து இன்னைக்கு ராஜா மண்டபத்தில் வைக்கும் பொழுது உன் முகம் என் முகம் மாதிரி ஆகாஷ் பேருக்கு மாறிச்சா? இல்ல, என் ராஜாவோட முகம் வேறுபட்டுரும், அதனால நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே, உயர்த்தின ஆண்டவருக்கு உன்னை மறப்பதற்கு, உன்னை உயர்த்தி அழகு பார்க்கறது இல்லை.